வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணி நாங்க அறிக்கை கொடுக்கிறோம். இந்த மண்ணின் மலையோட தன்மை எப்படி இருக்குங்க? இந்த மண்ணோட தன்மை மலையோட தன்மை எப்படி இருக்குங்க? இல்ல, மண்ணோட தன்மையோட இந்த ஸ்லோப் வந்து கல்கள்லாம் இருக்குது. மழை ரொம்ப வரும்போது கீழே அந்த மண்ணுகள் செம்மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் அரிச்சிட்டு போச்சு. எல்லா இடத்துலயும் விழ ஆரம்பிச்சிடும். மேல ஹைட்ல இருந்து தண்ணி வருது. அது ரொம்ப தண்ணி வரும்போது வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த கீழே கடகடன்னு உருள ஆரம்பிச்சது. அது ஒரு பாறை உருள ஆரம்பிச்சுன்னா வரிசையா எல்லாம் உருள ஆரம்பிச்சு. அந்த வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. மேற்கொண்டு மழை திருப்பி மண்சரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதுக்குதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிக்கை கொடுக்கிறோம். அது கொடுத்த பிறகு அதுல எல்லாம் உங்களுக்கு கேள்வி கொண்டான விடைகள் அல்ல சார். அதே போல பகுதியில வசிக்கிறதுக்கு பொதுமக்கள் அதுக்கு ஒரு ஆய்வறிக்கை இது பண்ணுறோம் சார். ஏன்னா இப்போ அந்த இடத்துல இப்ப இந்த மலைப்பகுதி ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் மக்கள் வசிச்சுட்டு தான் இருக்காங்க. மக்களோட இது அரசோட அனுமதியும் இருக்கு, அரசு அனுமதி இல்லாம இருக்கு. பொதுமக்கள் ஏழ்மை கருதி விட்டுறாங்க. ஆனா பாதிப்பு வரும்போதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகும். நீங்க சொல்றது பாயிண்ட் கரெக்ட். முதல்ல போய் வேகமா வீடு கட்டிடுவாங்க. பட் அந்த இடம் வந்து ரொம்ப ரிஸ்கான இடமா இருக்கும். ஸோ அது மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா இந்த சாயில் எல்லாம் லூஸ் ஆயிடும். லூஸ் ஆகும்போது சடனா தண்ணி கீழே எடுத்துட்டு போயிடும். நம்ம மேல உட்காந்துப்ப கீழே அரிச்சிட்டு போற மாதிரி போயிடும். அப்படி போகும்போது அந்த மேல இருக்கிற இது எல்லாம் ஒரு டேமேஜ் ஆகிற கண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லோப்பி ஏரியால முதல்ல ஒரு இன்ஜினியர் போய் அது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலா எவாலுவேட் பண்ணிட்டு வீடு கட்டணும். ஸோ அதுக்கு பார்க்கணும். நாங்க ஒரு ஆய்வறிக்கை கொடுக்குறோம். அதுல எல்லா உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் நல்ல விடைகள். The reason is how far this damage is going to occur. We have to tell them. So that we are taking some points here. Wherever there is some cracks here, the cracks are due to the sliding or due to the settlement. Mostly it is not due to settlement because of sliding. If you go to the other side, the sliding is more, sliding is less. But at the same time, I am worried about the future. If you see here, this side, the rocks are quite high in this case. So the pressure could be, if there is a loose soil underneath, this will be more dangerous. Yeah. That we have to see. Submitting reports, sir? They will be submitting. We will analyze and then tell, because we are not able to tell very clearly, but there may be a chance for other things. So to protect all those things, we will have a report, and at that time that you will be able to get that. This committee, like whatever team, is formed with government, right? Now government has asked us to come. So we come and analyze and then give the report to the government. So you representing Madras IIT or? No, all the three of us are retired professors, IIT. So all the three people have some more than 35 years experience. So we have been. I am in environmental and water resources, mainly the flow, all those things, and the environmental effect. Whereas both of them are on geotechnical. And geotechnical is only below the ground, how the structures will behave or how the landslide will be behaving. Professor is expert on that. Okay. I am Mohan. And others? Professor Narsimha Rao and Professor Bhuminathan. Okay.